மறைக்கிறதுக்கு இனிமே டைம் இல்லை. நான் வேற இன்டர்வியூஸ்ல சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்த ஒரு I'm going to marry Sanchita very soon. அவங்க வந்து ஏற்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டும் அப்படிதான். நத்திங் இஸ் பிளான். ஸோ யாரும் கொடுத்தாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 29 தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். வாய்ப்பே இல்லை ஷால் மாதிரி ஒரு நடிகரோடு அது கண்டிப்பாக வாய்ப்பு. வணக்கம். இன்னைக்கு சாய் தன்ஷிகா நடித்த கௌதம் கிருஷ்ணா இயக்கத்தில் செந்தில்குமார் தயாரிப்பில் யோகிடாவோட ட்ரெய்லர் லான்ச்சு. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. சண்டே காட்சிகள் கணேஷ் மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் தன்ஷிகா வந்து விஜயசாந்திக்கு அப்புறம் சண்டே காட்சிகள் வந்து அவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய ஒரு படம்னா இந்த படம் தான் நான் இந்த காட்சிகள் பார்க்கும்போது நான் பார்த்தேன். ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு ரோப் ஷாட்டோ லேண்டிங் ஷாட்டோ சில இடத்துல வந்து பிசில் கட்டும் எனக்கே அந்த மாதிரி இருக்கும் என் படத்தில். பட் இந்த படத்தில் எல்லா சண்டை காட்சிகளும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து தேசிய கொடியை பற்றி ஒரு சண்டை காட்சி இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கணும். அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ன சொல்கிறது டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் த நேஷ்னல் ஃப்ளாக். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக ரவுடிஸுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம். முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே அரசியல்வாதிகளாம் சரி, பாமர மக்களாகவும் சரி, தேசிய கொடியோட முக்கியத்துவம் என்னன்றது இந்த சண்டை காட்சியில் காட்டியிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஃபஸ்ட்டு நான் யோசிச்சேன் என்ன இது கூப்பிட்டாங்கன்னு. ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோயினோட ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டுருக்காங்கன்னு தான் அப்போ தான் தெரிஞ்சு. ரெண்டாவது விஷயம், இதில் மறைக்கிறதுக்கு இனிமேல் டைம் இல்லை. Sanchita. I'm going to marry Sanchita very soon. Building முடிச்சோடனே I'm going to marry Sanchita and I have announced on stage. உங்களுக்கும் நான் சொல்கிறேன், Sanchita will be my life partner. மேடம் ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம். மேடம் ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம். காலையில் கூட நாங்கள் இதை பற்றி நியூஸ் வெளியாகும்போது எங்களுக்கே தெரியும் யார் கொடுத்தாங்க. நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன் நியூஸை யார் கொடுத்தாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 29 தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். 2 மாதமாவது கொஞ்சம் தெரியலாம் அப்படின்றத நினச்சேன். பட் அது வாய்ப்பே இல்லை. ஷால் மாதிரி ஒரு நடிகரோடு அது கண்டிப்பாக வாய்ப்பு. யோகிடா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். நான் ரொம்ப பேஷனேட்டாக பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஆக்ஷன். ஏன்னா நான் சினிமா வந்த காலத்துலேருந்து நான் வந்து பயிற்சி அதுக்கான படமாக இது இருக்கணும் அப்படின்றதுல யோகிடா இன்னைக்கு அதில் நாங்கள் ஆஸ் எ டீமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதை வந்து விஷால் அவர்கள் ரிசீவ் பண்ணி எனக்கு ரொம்ப கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கக்கூடியது அவர் வெளியிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்த கெஸ்ட்டு அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் எல்லாருமே ரொம்ப எப்போவுமே ஃபேமிலியாக இத்தனை வருஷம் 17 ஆண்டு காலமாக நான் நடிச்சிருக்கேன். இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. நான் எதிர்பார்க்காத ஒரு மேடை. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரோலுக்கான இது வந்து நாங்கள் ஏதோ கிரியேட்லாம் பண்ணல. அதுவாக அமைஞ்சது. எங்களுக்குள்ளே எப்படி அவங்க வந்து ஏற்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டும் அப்படி தான். நத்திங் இஸ் பிளான். ஹார்ட்ஃபுல்லி we're all very happy. யோகிடா ஃபிலிமும் வெளியே வருது. அட் த சேம் டைம் மை மேரேஜ் இஸ் குவைட் ஹாப்பி. அவ்வளோதான். ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 29 நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஆன் ஹிஸ் பர்த்டே டிசைடட் டு மேரேஜ். யூ ஆல் நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். பெட்டர் பர்சன் அப்படின்னு எந்த தருணத்தில் சூஸ் பண்ணுறீங்க? அதெல்லாம் நான் வேறு இன்டர்வியூஸில் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த ஒரு போதும். நடிப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலையை நடிக்கிறது, சினிமா துறையில் நடிக்கிறது.
கண்டிப்பாக இதை தொடர்ந்து பண்ணுவேன். எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது மேடம் க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபிலிமில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இல்லை எனக்கு நடிகராக விட எனக்கு அவர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நான் பார்க்குறேன். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அபூர்வமாக தெரியல. ஒரு பர்சன் மேலே நம்மளுக்கு வர அன்பு அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் நான் என் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லும்போது அதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. நிறைய பேர் ஜெனியூனாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முதல்ல. அது வார்த்தையில் விவரிக்க முடியாது. ஸோ we're all very happy. ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது நீங்களா இல்லை அவரா? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ இந்த யோகிடாவோட ஃபங்க்ஷனை பேசுவோம். ரிலீஸாக இருக்குது, அதோட சந்தோஷம். டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்தராக கண்டிப்பாக வேறு இன்டர்வியூஸில் கண்டிப்பாக டீட்டெயிலாக எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுவோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாரும். தேங்க்யூ.